துணைவேந்தர் முனைவர் செல்வகுமார் அவர்களே, கல்லூரி முதல்வர் முனைவர் கருணாகரன் அவர்களே, ஒரு பயங்கர ட்ரை சப்ஜெக்ட் வச்சுட்டு விளையாடிட்டு போன சங்கர் சரவணன் அவர்களே, இது பயங்கர ட்ரை சப்ஜெக்ட் பின்னி எடுத்துட்டார் சங்கர் சரவணன், ரொம்ப பிரமாதம். திருமதி சரஸ்வதி இளங்கோவன் அவர்களே, தமிழ் கதிர் குழந்தைகளே, இந்த முன்னாடி உட்காந்துக்கிற எல்லாம் பேர குழந்தைக்கு தான் என் வயசுக்கு, மகள்லாம் சொல்லுடைய பேர குழந்தைகளே, அலுவலர்களே, இந்த மாலை பொழுதிலே உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்ததில்லை நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர் கருணாகரன் அவர்கள் கிட்டத்தட்ட இளங்கோவன் பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டார், அதையே நான் திருப்பி சொல்ல வேண்டியிருக்குது. திருநெல்வேலியில் 1969 பிறந்துட்டு ஒரு 55 வருஷம் கூட வாழாமல் போன ஒரு பரிதாபத்துக்குரிய மனிதர் இளங்கோவன். அவருடைய ஆர்வம் உழைப்பு கற்பனை பண்ணும்போது 100 வருஷம் வாழ்ந்துக்க வேண்டிய மனுஷன். அது நெஞ்செல்லாம் அடைக்கிறது அதை நினச்சி பார்க்கும்போது. அவர் திருநெல்வேலியில் பிறந்துட்டு இங்கே வந்து கால்நடை கல்லூரியில் படிச்சிருக்கிறாரு. இலக்கியம் இதழ் ஆர்வத்தின் காரணமாக கையெழுத்து பிறகு இன்னும் நடத்தியிருக்காங்கிறது இன்னும் பெருமையாக இருக்குது. கர்நாடகாவில் போய் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக கொஞ்ச நாள் இருக்காரு. அதுக்கப்புறம் 2000 விண்நாயகன் சொல்லிட்டு ராவ் மதன் நடைபெறு விகடன் இருந்தவங்க அவங்களோட பணியாற்றியிருக்கிறாரு. குஜராத்தில் போய் பன்னாட்டு நிறுவனத்தில் தேசிய தலைவர் வந்திருக்கிறாரு. பெங்களூர் வந்து சொந்தமாக தொழில் ஆரம்பித்து மருந்து தயாரிப்பு விற்பனை தொழில் பண்ணியிருக்காரு. 100 கோடி வாணிபம் வந்து ஒரு ஆண்டுக்கு செஞ்சுருக்கிறாரு. 2012 ஆரம்பித்து இதுவரை தொடர்ந்து அந்திமலை பத்திரிகை நடத்தி வந்திருக்காங்க. அதுக்கு அசோகன் முதலே பங்குண்டு. இந்த அறக்கட்டளை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னுடைய கோணத்தில் அறக்கட்டளை பார்க்குறேன். இதை விட நீங்கள் சமுதாயத்துக்கு செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் வந்து அப்படி தான் பார்க்குறேன். பிறந்த 10வது மாதம் அப்பா இருந்துட்டார். எங்கள் அப்பா கருப்பாக சேவை பண்ண தெரியாது. அவர் புகைப்படம் எடுக்க மாட்டேன்ட்டார். அதுக்கப்புறம் 4 வயசு இருக்கும்போது, அதாவது நாடு சுதந்திரம் அடைறதுக்கு முன்னாடி 4 வயசு இருக்கும்போது காலையில் சுவிச்சிட்டு இருந்த அண்ணன் பிள்ளைக்கு சாயங்காலம் செத்து போயிட்டான். 16 வயசு பையன். அதுக்கப்புறம் அரளிக்கொட்டையும் இருக்கம்பாலும் ஈஸியாக வந்து விளையுது. ஆனால் உணவு தானி விளைய மாட்டேங்குது. இவ்வளோ பெரிய ஒரு அரளிக்கொட்டையை வளர்த்து கொடுத்தா 10 பேர் க்ளோஸ். ஆனால் சாமி கொடுத்து குழந்தைய கொள்ளக்கூடாதுன்னு எங்கள் அம்மா வளர்த்ததுனால இப்போ முன்னாடி நான் நிற்கிறேன். ஒரு உதவி தாய் காஞ்சி போன பூமியில் பாடுபட்டு வருஷம் பூரா கேழ்வரகை சாப்பிட்டு பாடுபட்டு அந்த கல்வி கடன் அடைக்கிறதுக்காக எங்கள் அம்மா வருஷ கடைசியில் கொடுப்பாங்க. அந்த கல்வி கடனை கொடுத்தவர் பொள்ளாச்சியில் உள்ள எங்கள் மாமா ஒருத்தர். அவர் ஒன்று விட்ட தாய் மாமா. அந்த மனிதர் அந்த கல்வி கடன் கொடுக்கலன்னா மீண்டும் நான் இங்கே வந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் கல்விக்கு நீங்கள் பண்ணக்கூடிய சேவை இதுக்கு இணையான சேவையே இல்லை. அதனால் சென்னை வந்து நான் ஓவியம் படித்து நடிகனான போது முதல் விதை வந்து அறக்கட்டளை நிறைய உதவி பண்ணல. அப்போ நோயாளிக்கு உதவி பண்ணால் இன்றைக்கி காப்பாற்றினு 10 நாள் செத்து தான் போக போகிறான். ஏன்னா அவன் நோயாளி 500 வருஷம் இருக்க போதில்லை. ஒரு கல்விக்கு பண்ணுற உதவிங்க ஒரு விதை, அந்த விதையை பூமிக்குள் நட்டு அதுக்கு உரம் போட்டு தண்ணி விட்டிங்கன்னா அது ஆலபரிசமாகும்போது பல்லாயிரக்கணக்கான ஜீவராசிகள் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கல்வி கடன்கிறது அதுக்கு இணையாக நீங்கள் எதுவுமே இல்லை. அப்படி ஆரம்பிக்கவும் 100வது பட விழாவில் எனக்கெல்லாம் அந்த காலத்து சம்பளம்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீ இப்படியே நடிகர்னா கொம்ப நினச்சிக்காதீங்க. 100வது பட சம்பளம் எனக்கு 25,000 ரூபா, வெறும் 25 ரூபா. இப்போ சூர்யாவோட மேக்கப் மேன் 50,000 ரூபா வாங்கிட்டு இருக்காரு. மேக்கப் போடுறேன். அந்த 25 ரூபாயை வச்சு அப்படியே பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் 1970களில் பேங்க்கில் வட்டி வந்து 25,000 ரூபாய்க்கு 2,750 ரூபா வட்டி வரும். முதல் பரிசு 1000, 2வது பரிசு 750, 3வது பரிசு 500. இதுதான் 1980 நான் கொடுத்த பரிசு. யாராவது கொடுத்தேன்னு கேட்டிங்கன்னா டைரி பார்த்து நாளைக்கு சொல்கிறேன். யார் தேவைப்பட்டால் சொல்லுங்கள், பார்த்து சொல்கிறேன். 80 ஆரம்பித்து அடுத்த 5 ஆண்டுகளில் அப்புறம் அதையே ரொம்ப கம்மியாக இருக்குன்னு 3 பரிசு 1000 பண்ணால், இப்போ 25வது ஆண்டுகளில் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு 50,000 சுய சம்பாத்தியத்திலே 50,000 பண்ணி 10 மாணவர்களுக்கு 5,000 கொடுத்தேன். அதுதான் அந்த ஒரு மாணவன் தான் அதில் அந்த நரிக்குறை வந்து சேர்ந்த மாணவன் வாங்கி எனக்கு இது ஜாஸ்தின்னு போய் இன்னும் 4 குழந்தைக்கு பாவாடை தாவணி வாங்கிட்டு போனேன். எப்படிப்பட்ட குழந்தைகளாக இருந்திருக்காங்க பாருங்கள். அப்படி ஆரம்பித்து 25வது ஆண்டு நடிக்கிறதுக்கும் போது சூர்யா வந்து அகரம் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர்கிட்ட இது டேக் ஓவர் பண்ணி இப்போ 46வது ஆண்டு இந்த வருஷம் நடந்துச்சு. 5.5 லட்சம் காப்பி, 5.5 லட்சம் ரூபா குழந்தைகளுக்கு பரிசு தொகை வந்து 5.5 லட்சம் ரூபா ஆண்டுதோறும் கொடுக்குறாங்க. அதாவது அந்த சிவகுமார் கல்வி அறக்கட்டளை தொடங்கும்போது சூர்யாவுக்கு 5 வயசு, கார்த்திக் 3 வயசு. பிற்காலத்தில் இந்த பசங்கள்லாம் பெருசாகி வந்து நம்ம அறக்கட்டளை நடத்தமான சத்தியமாக நினைக்கல. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்க, அந்தரங்க சுத்தியோடு
நல்ல நோக்கத்தோடு ஒரு காரியத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் காலமும் கடவுளும் உங்களுக்கு கை கொடுப்பார். அதுதான் இந்த பிள்ளைங்க பண்ணுறாங்க. நான் சத்தியமாக என் பசங்க பெருசாகி நடிகராகி ஒரு இந்த காலக்கட்டத்தில் நடத்துறதுக்கு ஒரு 5.5 லட்ச ரூபா வருஷம் கொடுப்பாங்க நான் நினைக்கவே இல்லை. அவங்க சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் கூட கொடுக்கலாமான்னு சொன்னாங்க. அது செய்யக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்னா இது வந்து சூர்யா காலத்துக்கு அப்புறம் அவன் குழந்தைங்க தொடர்ந்து நடத்தணும்னு நினைக்கிறேன். இப்போ சூர்யா வசதியாக இருக்கிறாரு. இப்போ திரும்ப விருப்பப்பட்டு ஒரு 10 லட்சம் 15 லட்சம் கொடுத்துட்டான்னு வச்சுங்க. இது இவங்க காலத்துக்கு அப்புறம் குழந்தைக்கு வந்து அந்தளவுக்கு தொகை கொடுக்க முடியாமல் போக முடியும். அதனால் பேரம்பேத்தி வந்ததுக்கப்புறம் சிவகுமார்கிட்ட 100 ஆண்டு தொடர்ந்து நடக்கணுங்கிறதுக்காக தான் தொகையை ரைஸ் பண்ணாமல் நான் வச்சிட்ருக்கோம். அது மாதிரி இது ரொம்ப நெகிழ்ச்சியான நிகழ்ச்சி. அந்த அறக்கட்டளை துவங்குறான்னு சொன்னபோது அவர் பேர் காலத்துக்கு விளங்கக்கூடியது அந்திமழை. அந்திமழையை விட அந்த அறக்கட்டளை வந்து எந்தெந்தும் அவருடைய பேர் சொல்லும்னு சொல்லி இந்த டாப்பிக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம். திடீர்னு யாரோ ஒருத்தர் ஓவியன் நீ சொன்னியா, ஓவியன் சொன்னியா, தெரியாமல் ஓவியன் சொல்லிட்டா. நான் சென்னை வந்ததே ஓவியம் கற்றுக்கிட்டு தான் சென்னை வந்தேன். சென்னை வந்து இந்தியா பூரா சுற்றி ஓவியம் வரைஞ்சேன். 24 வயது வரை நான் வரைந்த ஓவியங்களினுடைய தரத்திலே ரொம்ப தாழ்மையாக தரையை தொட்டு சொல்கிறேன். 24 வயதுக்குள்ளே நான் வரைந்த ஓவியத்தின் தரத்தில் இந்தியா முழுக்க நீங்கள் 20 பேர் எடுக்க முடியாது. சாட்சி உட்காந்துருக்காரு, சாட்சி நீ அவன் எழுதக்கூடிய ஆள், நீ கண்டுபிடிச்சி சொல்லு. 20 பேர் நீ ஒரு 4-5 படம் காட்டுற பாருங்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே எனக்கு 21 வயசு இருக்கும்போது காலையில் 8 மணிக்கு உட்காந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஒரே சிங்கிள் சிட்டிங்கில் வரைஞ்ச ஓவியம் இது. பாண்டிச்சேரி ஜூப்ளே ஸ்டாச்சுவில் எனக்கு சரியாக 20 வயசு இருக்கும்போது அதிகாலையில் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் ஓசியில் தங்கினேன். அவன் எழுந்துக்க மாதிரி தூங்கிட்டே இருந்தான். ஒரு சைக்கிள் கொடுத்தான். சைக்கிள் ஒரு பெடல் இல்லை, கால் வச்சு வந்து ஒரு பெடல் இல்லை. ஒரு பக்கம் பெடல், ஒரு பக்கம் ஒரு கட்டை இருந்து கட்டையை சுற்றிட்டு 5 மணிக்கு ஆரம்பித்து 6:30 மணிக்கு பாண்டிச்சேரி லைட் ஹவுஸ் பக்கத்தில் போது சன்ரைஸாக முன்னாடி ஸ்கெட்ச் போட்டு 3.5 மணி நேரத்தில் வந்த பாண்டிச்சேரி இப்போ அந்த ஜூப்ளே சாலை வந்து இப்போ பீச்சு கொண்டு போயிட்டாங்க. இது வந்து 1961 வரைஞ்ச ஓவியம். கன்னியாகுமரி காந்தி மண்டபம் எல்லாம் நீங்கள் உங்கள் நாகர்கோயில்காரங்க தானே. கன்னியாகுமரி காந்தி மண்டபம், பேத்திங்காட்டு பக்கத்துக்கு இருந்து காந்தி மண்டபம், இந்த பக்கத்தில் கேரளா கெஸ்ட் ஹவுஸு, இந்த பக்கத்தில் கேப் ஹோட்டல் இருக்குது. இதை கம்போஸ் பண்ணி 1964 வரைஞ்ச ஓவியம். இதுக்கப்புறம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. இது வரைகிறதுக்கு 15 ரூபா, 10 நாளைக்கு செலவு வந்து 15 ரூபா காஸ்ட். அங்கே போய் கன்னியாகுமரியில் தர்மச்சத்திரத்தில் தங்கிட்டு, தர்மச்சத்திரம் எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு பார்த்துங்க. பெட்டி மட்டும் உள்ளே வச்சுட்டு வெளியில் படுத்துட்டு எந்த தஞ்சாவூர் கோயில் காந்தி மண்டபத்தை போய் 1964 இந்த படத்தை வந்து 3 மணி நேரம் வரைஞ்சணும். ஒரு 6 ஆண்டுக்கு அப்புறம் அதே இடத்துல நின்று ஒரு டுவேட் பாடினேன். திருமணி தங்கமணி இந்த சான்ஸ் கிடைக்குமா, சினிமா டுவேட். குமாரி பத்மினி நான் இதே இடத்துல நின்று டுவேட் பாடி நடித்தேன். 1963 எனக்கு 22 வயசு. புறப்பட்டு போகும்போது வழக்கமாக 24 வரைக்கும் மேலே எடுத்துகிட்டு போக முடியாது. விருதுநகர் நாடா சத்திரம் இருக்குது. திருவண்ணாமலைக்காரங்க யாராருக்குன்னு தெரியல. விருதுநகர் நாடா சத்திரம் ஒன்று இருக்குது. அந்த சத்திரத்தில் தங்குறதுக்கு இப்போ லெட்டர் வாங்கிட்டு போயிட்டேன். லெட்டர் வாங்கிட்டு போனால் இங்கே வந்து நீங்கள் படுத்துக்கலாம், குளிக்க முடியாது, சாப்பிட்றத வெளியில் வச்சுக்கோ அப்படின்ட்டாங்க. அப்போ காலையில் டாய்லெட் போகிறதுக்கு திருவண்ணாமலை தென்கிழக்கு பகுதியில் ஒரு குளம் இருக்குது. மக்கள்லாம் வரதுக்கு முன்னாடி இருட்டிலேயே குளத்துல எல்லாம் அலம்பிட்டு குளிக்கிறதுக்கெல்லாம் வசதி கிடையாது. நேராக சன்னதி தேர் வந்தேன். இங்கேருந்து கிழக்கு கோபுரமும் பின்னாடி மலை நல்லா இருக்குது. இது படம் எல்லாம் முடிவு பண்ணோடனே தரையிருந்து பார்த்து ரொம்ப லோ ஆங்கிளாக இருக்குது. கொஞ்சம் வீட்டு மாடிக்கு போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு மாடிக்கு போனால் வீட்டில் அந்த வீட்டில் ஒரு பாப்பா வந்து உங்கள் சைஸில் ஒரு பாப்பா கல்யாணம் பண்ணி தாலி மஞ்சள் கலர் போட்டிருக்குது. வீட்டுக்காரர் இல்லைங்க, நான் தப்பெல்லாம் பண்ண மாட்டேம்மா, நான் நல்ல பையம்மா, நீ வேணா என்னை மாடி அனுப்பிட்டு மாடி முதல்ல உள்பக்கம் பூட்டிக்கோ அப்படின்னா மேலே என்ன அடி மொட்டை மாடிக்கு போட்டுட்டு உள்பக்கம் பூட்டிச்சு. அப்படி இருந்து 3 மணி நேரம் வரைந்த திருவண்ணாமலை கோயில். எனக்கு 18 வயசு இருக்கும்போது வரைஞ்ச ஒரு பேபி படம். இதை வரைஞ்சோடனே ஒரு காலேஜ் கேடு வந்து பார்த்து அப்போ நான் கல்யாணம் பண்ணேன். 12 வயசு எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? பார்த்து படம் நல்லா இருக்குங்க, இதை கொடுத்தீங்கன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிச்சு. சான்ஸ் இல்லைம்மா, அப்படி எதுக்கு உனக்கு கொடுக்கவே சான்ஸ் இல்லை, எனக்கு கொடுக்க முடியாது, கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்ட்டேன்.
அந்த பொண்ணு இப்போ கிளவி ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். 50. திருவண்ணாமலை ஜோதி வைக்கிற மலை மேலே, ஜோதி வைக்கிற மலை பார்த்தா இந்த பயங்கர மழை வந்து மேலே கல்லாக உருண்டு பொட்டி கடையெல்லாம் அடிபட்டு போச்சு இப்போ ரீசெண்ட் மழையில். அந்த திருவண்ணாமலை ஜோதி வைக்கிற மலை மேலே உட்காந்து 4 கோபுரம் அந்த ஊரில் 22 மைல் தூரத்தில் செஞ்சி கோட்டை இருக்குது. செஞ்சி கோட்டை ஹேஸியாக தெரியும். அப்புறம் நிறைய காடுகள்லாம் இருக்கும். அப்போ முன்னாடி 4 கோபுரம் சேர்ந்து காலையில் 8 மணிக்கு வந்து சாயங்காலம் 4 மணிக்கு வரைஞ்ச ஓவியம். கதை எதுவும் நிறையா இருக்குது, இதை போயிட்டுருக்க வேண்டாம். இது வந்து இங்கே கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு நூலகத்துக்கு என் ஞாபகார்த்தமாக இதை முதல்வர் வைஸ் சான்சலர்கிட்ட கொடுத்தேன்.